Hi, welcome to Dreamwella. So இன்னைக்கு வந்து Dreamwellaல ஒரு Diwali ஸ்பெஷல் grooming வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் என்ன மாதிரி saree கட்டுறது, என்ன மேக்கப் போடுறது நம்ம Diwali ஃபெஸ்டிவலுக்கு அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. உள்ள வந்து என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற saree வந்து ஒரு plain white organza saree from Mabia boutique and மேக்கப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ let's get started. Hi. So this is Divya. I'm a makeup artist. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு ஃபெஸ்டிவ் லுக் க்ரியேட் பண்ணுறோம் ஸ்வதிஷ்டாக்கு. இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப சட்டிலாக ஒரு பாப் ஆஃப் கிளிட்டர் இந்த ஐஸ் கொடுக்க போகிறோம். தோ இட் இஸ் அ ஃபெஸ்டிவ் லுக், ரொம்ப பிரைட்டாவோ ரொம்ப கிளிட்டரியாக ஸ்பார்க்லியாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இந்த தீபாவளிக்கு நீங்களே உங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு கிளிட்டர் கொடுக்குற மாதிரி ஐஸில் ஒரு லுக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐ லுக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐ லுக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐ லுக் போட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஐ ஷேடோ எடுக்கும் போதோ கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு வந்து ஃபாலோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஐ லுக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட் லுக் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ லுக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் கன்சீலர் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னா ஸோ தட் உங்களோட ஐ மேக்கப் வந்து நல்லா ப்ரைட்டாக உங்களோட ஃபேஸில் தெரியறதுக்காக. நீங்கள் சட்டிலான லுக் போனாலுமே நீங்கள் வந்து ஐ மேக்கப் பண்ணும்போது எப்பயுமே கன்சீலர் அண்ட் கரெக்டர் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது யூஸ்வலி டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்குறாங்க. அண்டர் ஐஸில் நம்ம போடும்போது அது டார்க் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு, மேலே போடுறது வந்து நம்மளுக்கு எல்லா நம்மளோட ஹியூமனுக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இது போடும்போது பிரைட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐஸில் நீங்கள் டிபெண்ட்ஸ், சில பேருக்கு வேணும்னா போடலாம், வேண்டானா போட வேண்டாம். பட் இங்கே போடுறது எப்பயுமே பெட்டர். ஸோ க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லைட்டர் ஷேடில் இருக்கணும். நீங்கள் வந்து லைக் ஒரு ட்ரான்சிஷன் கொடுக்கணும் உங்களோட லிட் ஏரியாவுக்கும் இந்த க்ரீஸ் ஏரியாவுக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சிஷன் கொடுக்கணும். ஸோ இட் ஷுட் பி ஆல்வேஸ் இன் அ லைட் கலர். நான் என்ன பேலட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் அனஸ்தாஷியா மாடர்ன் ரெனைசன்ஸ் பேலட். ஸோ இது வந்து ரொம்ப உங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதோட பிளெண்டிங் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப பவுட்ரியாக இல்லாமல் க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்கப் பண்ணுறதுலன்னு உங்களுக்கு நெசசிட்டி இல்லை. இந்த அவுட்டர் கார்னர் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் டார்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா உங்களோட ட்ரான்சிஷன் கலரும் உங்களோட லிட் கலரும் மர்ஜ் ஆகணும். அதுக்காக தான் இந்த அவுட்டர் கார்னர் வந்து நம்ம எப்போயுமே கொஞ்சம் டார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது உங்களோட கலர்ஸ் வந்து உங்களோட க்ரீஸ் கலரும் உங்களோட அவுட்டர் கார்னர் கலர்ஸும் ரெண்டுமே தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ ட்ரை டு பிளெண்ட் இட் ப்ராப்பர்லி. ஸோ நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஹரிபரியாக போகிறீங்க அன்னைக்கு, உங்களுக்கு வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்ன்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கன்சீலர் இல்லாமல் லைக் நார்மலாக உங்களோட ஐ ஷேடோ எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ஐக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கன்சீலரால் நீங்கள் ஐ ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறேன் ஆனால் எனக்கு கலர்ஸ் வந்து நல்லா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா உங்களோட ப்ரஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து ஐ கலர் எடுத்து உங்களுக்கு வந்து அது அப்ளை ஆகாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆல்வேஸ் ஹாவ் அ மேக் ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் வாட்டர். யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் ஸ்ப்ரேயிங் இன் டு த ப்ரஷ். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேக்கப் முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், மேக்கப்க்கு அப்புறமும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் நாட் அ செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க ப்ரஷில் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்லா பிக் ஆகும். அதுக்காக தான். பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் கலர்ஸ் வந்து நல்லா பாப்அப் ஆகலை உங்களோட ஐஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட லிட் கலரையும் உங்களோட இன்னர் அவுட்டர் கார்னர் கலரையும் மெர்ஜ் பண்ணணும். ரெண்டும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. இங்கே ஏன் பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு க்ரீஸ் கலரும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணியிருக்க கலரும் தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பேஸ் யூஸ் பண்ணணும். மேக்கப்பை வந்து படித்து பண்ணாதீங்க. லைக் நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின்க்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து பண்ணுங்கள். ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரைமர் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, இவங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இல்லை, ஆனால் இவங்களுக்கு எந்த ஆக்னி ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ரைமரோ அதெல்லாம் போடணும்னு இல்லை, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கன்சீலர் கரெக்டர் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன், போடாமல் நான் வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் டார்க் சர்க்கிள் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கன்சீலர் கரெக்டர் போட்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தால் மட்டும்தான் அண்டர் ஐ கன்சீலர் கரெக்டர் எல்லாமே போடணும், அப்படி இல்லைன்னா அது போடணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷனே ஆக்சுவலி உங்களுக்கு அண்டர் ஐயை கவர் பண்ணிடுச்சு. அண்ட் நீங்கள் எப்பயுமே கன்சீலர் போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை ரப் பண்ணக்கூடாது, லைக் இப்படின்னு பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரெஸ் இட் ஜென்ட்லி. உங்களோட ப்ராடக்ட் பேசிக்காக உங்களோட ஸ்கின்குள்ளே வந்து பிளெண்ட் ஆகணும். ஸோ தட் பேட்சியாக இருக்காது, க்ரீஸ் வந்து அந்த ரிங்கிள்ஸ் அந்த அண்டர் லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ எங்கே வேணுமோ அங்கே ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. இவங்களோட ஸ்கின் கலருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் ஸ்டூடியோ ஃபிக்ஸ் NC 40 ஷேட் யூஸ் பண்ணுறேன் பவுடர். அதே மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும் போது யூ ஹாவ் டு ஜென்ட்லி ப்ரெஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஜல் எப்போவுமே வாட்டர் லைனில் போடும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணணும் உங்களோட ஐஸ் வந்து ஸ்மாலாக இருக்கா இல்லைனா வந்து பிக்காக இருக்கா எப்படி நீங்கள் பார்க்கணும். இப்போ ஸ்வதிஷ்டாவோட ஐஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வைடாக காட்டணுன்றதுக்காக நான் நியூட் பென்சில் போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட் ஐ பிடிக்காது அப்படின்னா யூ கேன் கோ வித் ப்ரௌன் காஜல், பிளாக் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது. கீழே வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுங்க, அப்போ தான் அது வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். இல்லைனா ப்ளெயினாக நியூட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கே வந்து பிடிக்காது. இன்னைக்கு வந்து we are going to create a messy front la konjam messy and then pinadi normal bun. So I think this is the most trending illa most wanted hairstyle for most of the girls, ladies and women's ipo recent ah nenikren. So this is heat protection, it is a must for any styling. Before any hairstyle, please உங்கள் hair ஃபுல்லாக comb பண்ணிக்கோங்க so that you don't get any tangles in the middle. இப்போ உங்கள் hair texture வந்து it is soft and silky and also short hair. ஸோ அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி you have to choose your hairstyle.
to create a messy look in her hair, I have to curl her front part. So let's start with the curling. இன்னைக்கு வந்து நான் வேகா கர்லர் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். எல்லாருமே நம்ம டெய்லி யூஸ்க்கு கூட பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப பவுன்ஸியாக வந்துருச்சு. ஸோ எஸ், இதுக்கு ஹேர் ஸ்ப்ரேஸ் கூட ரிக்வயர்ட் இல்லை. ஏன்னா ஹேர் ஸ்ப்ரே போட்டால் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடுமா இல்லை ஹேர் இதாகிடுமா அது மாதிரி எதுவுமே கவலைப்பட வேணாம். யூ கேன் ஜஸ்ட் curl it so that you will get a bouncy look இந்த மாதிரி. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஜஸ்ட் மேக் ஷுர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக curl பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எல்லாமே ஒரு 10 seconds வச்சாலே போதும். you will get the curls and you can just now comb it and see நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் பாட்டம் ரொம்ப ரூட்ஸ் கிட்ட போக வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் திங்க் எஸ் இதை நம்ம நீட்டாக இப்போது ஒரு ஹை பஃப் மாதிரி யூ கேன் ஜஸ்ட் பின் இட். சப்போஸ் இதில் இன்னும் உங்களுக்கு பவுன்ஸியாக வரல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்மால் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக பேக் ஹோம் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து get a hair donut. ஸோ இந்த மாதிரி இதை வச்சுட்டு ஜஸ்ட் புட் போனிடெயில் மாதிரி எந்த லெவலில் கீழே வேணும்னா கொஞ்சம் கீழே, மேலே வேணும்னா மேலே வச்சுட்டு புட் போனிடெயில். தென் டைட்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த போனிடெயிலில் மேக் இட் ஹாஃப். ஜஸ்ட் கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு பெரிதாவிக்கு நல்லா பண்ணுங்கள். ஈக்குவல் செக்ஷன்ஸாக வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. secure it. Just எந்த சின்ன ஹேருமே தெரியாத மாதிரி எல்லாமே எடுத்து ஜஸ்ட் மேக் அ நார்மல் ட்விஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைல். டே டு டே கூட நீங்கள் போடலாம். அவ்வளோ சிம்பிள் ஹேர் ஸ்டைல், பட் இட் வில் லுக் வெரி மாடர்ன். Just secure it. பார்த்தீங்கன்னா